அல்லது எங்கள் குருநாதர் சொல்லுவார் இதெல்லாம். அல்லது இவனை போய் ராமான்னு நம்ம கூப்பிடணுமா? வசித்தர் வச்ச பெயராச்சே, வசித்தர் வச்ச பேரை போய் வசித்தருக்கு அவருக்கு முன்னாடி பகையெல்லாம் இருந்தது. அது ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசிக்க கூப்பிடுச்சே இல்லைன்னு சொல்கிறேன். என்ன நிறைய இது சாகரம், அதனால அப்படியே ஒரு இன்னும் முன்பகை இருந்தது. அதனால அந்த ராமாவை போய் நம்ம சொல்லுவாமா வேண்டாம்னு யோஜனை பண்ணிட்டே வந்தாராம். வேற எந்த பேர் வைக்கலாம் ராமனுக்கு அப்படின்னு நினைச்சிருந்தாராம். ராமோ விராமோ விரதோ மார்க்கோ நேயோ நயோ நயா, ராமோ விராமோ விரதோ மார்க்கோ சொல்லிட்டே இருந்தாராம். சகசிரநாமம் பூர்த்தியா சொன்னாலும் ராமநாமா தான் முதல்ல நின்றுதான். அப்ப இந்த ராமநாமாவை சரியா தான் வச்சிருக்கேன், இதை விட ஒரு சிறந்த பேர் எனக்கு தெரியலையே அப்படிங்கிறதுனால யோஜனை பண்ணி முடிவு பண்றதுக்கு 1.5 யோஜனை தூரம் ஆயிடுத்தான். அப்புறம் ராமான்னு கூட்டாராம். ராமா அப்படின்னு கூட்டாராம். ராமான்னு கூட்ட லட்சுமணா 2 பேரும் சேர்ந்து ஓடி வந்தாலும் 2 பேரும் ஓடி வந்த உடனே வந்துட்டேன், நல்ல வேலை இப்ப ராத்திரி பொழுதாயிடுச்சு, இங்கேயே நம்ம கொஞ்சம் விராமம் படுத்துப்போம், நீங்க 2 பேரும் கொஞ்சம் நாளை படுத்துக்குங்கோ, படுத்துட்டு காலம்பரம் எழுந்து போகலாம்னு குழந்தை 2 பேரையும் ஆச்சரியமா அந்த இடத்துல சரியு நதி கரைக்கிட்ட வந்த உடனே அந்த குழந்தைக்கு சின்னதா ஒரு படுத்துக்கிறதுக்கு ஒரு அங்கே தன்பப்பில்லோ என்ன அங்கே இருக்குமோ மெத்த அரசாங்கத்தில் இருந்த குழந்தை, அரண்மனையில் இருந்த குழந்தை எதையோ பண்ணி அந்த குழந்தைய படுக்க வச்சால் காலம்பரம் எழுந்தணும், எழுப்பி விடணும் குழந்தைய. எழுப்பி விடுறதுக்கு குழந்தைய பார்க்குற எழுப்புறதுக்கு மனசு இல்லை. என்ன இவ்வளவு அழகா இருக்கா வடிவடைகள் என்ன, ஏன்னா ஆழ்வார்களே பயங்கரார் இல்லையா பெருமாளுடைய வடிவடைகளை. அதனால எழுப்பணும்னு நினைச்சாதான், எழுப்பணும்னு நினைச்ச பொழுது இந்த சுகத்தை தினம் அனுபவிச்சது யாரு, எப்ப பார்த்தாலும் தினம் அனுபவிச்சது யாரு, அந்த பாக்கி யாருக்கு கிடைச்சதுன்னு நினைச்சாராம். அடடே கௌசல்யக்கு கிடைச்சது. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசாதுல கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம். கௌசல்யா சுப்ரஜா ராம, ராமா கௌசல்யா சுப்ரஜா, கௌசல்யாவுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. எப்பொழுதும் உன்னுடைய தூங்க அழகர வடிவழக ரசிக்கக்கூடிய பாக்கியம் அவளுக்கு இல்லவா கிடைச்சது. ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. அப்பா கர்ம கலாபங்கள்லாம் உனக்கு உபநயம்லாம் ஆயிடுத்து, பூணல் போட்டாச்சு, சந்தியாவந்தனங்கள் கர்ம கலாபங்கள்லாம் பண்ணணும், அதனால எழுந்திருங்கிறது சாமானிய அர்த்தம். அடியன் குருநாதர் கல்யாணபுரம் 6வது சுவாமி சாதிப்பார். அப்பா இது ஒரு விசேஷ அர்த்தம் ஒண்ணு உண்டு. ஏன்னா விஸ்வாமித்திரர் நினைச்சாரா, இத்தனை நாளா நான் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அர்க்கியத்தை அப்படி தூக்கி நின்று சூரியனை பார்த்து விடுவேன். அந்த சூரியனை பார்த்து விடும் பொழுது அர்க்கமண்டல மத்தியஸ்தம் சூரிய கோடி சமப்பிரபம் பிரம்மாதி சேவிய பாதார்ஜம் நௌமி பிரம்ம ரமாசகம்னு அர்க்கமண்டல சூரிய மண்டலத்துல மத்தியத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி நாராயணான்னு தியானம் பண்ணிட்டு இந்த அர்க்கியத்தை ஏத்துக்கோன்னு விடுவேனேப்பா. இப்ப நீ அந்த நாராயணன் தானே இப்ப ராமனா இங்க படுத்துட்டு இருக்க, நீ எழுந்து என்னுடைய கர்ம கலாபங்களை அது நல்லபடியாக எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு, அதை யதோக்தமான ஒரு பலன் சித்திக்கும்படியாக பண்ணுன்னு பிரார்த்திக்கிற மாதிரி இருந்தது குருநாதர். அதனால சாமானிய அர்த்தம் ஒன்றும் விசேஷ அர்த்தம் ஒன்று. விசேஷார்த்தம் எப்ப தெரியும்னா எவனொத்தன் ஆச்சாரியனை ஆசிரிக்கிறானோ, எவனொத்தன் குருவை ஆசிரிக்கிறானோ, அந்த குருவை ஆசிரியச்சதுனால தான் வாழ்க்கையில அந்த கதா காலக்ஷேபத்தினால நமக்கு போட்டது அந்த பிக்ஷை, வித்யா பிக்ஷை. அதனாலதான் சொல்ல முடியுது இல்லையா. அப்படி எழுப்பும் போது அதுக்கு வியாக்கியானத்துல எழுதினா உன்ன வந்த ரிஷி சோற்றை மறந்தாரீரே அப்படின்னு வியாக்கியானம். அதுக்கு என்ன அர்த்தம்னா ஏகாதசி பூர்த்தியா உபவாசம் இருந்தாராம் ஒரு ரிஷி. மறுநாள் துவாதசி ஒரு ஆத்துல போட்டு ஆச்சரியமாக இலையை போட்டு இலையை தைச்சி அவனுக்கு வேணுங்கிறத படிவடையெல்லாம் பிரசாதம் சாய்ச்சி நெய் சாதிச்சு பெருமாளுக்கு அம்சம் பண்ணுறதை சாதிச்சு அதை சாப்பிடுங்கோன்னு சொன்னா அவர் இலையை எங்கேருந்து இலையை பறிச்சேன், இந்த இலை எங்க விளைஞ்சிது, நல்லா விளைஞ்சிருக்கு, என்ன உரம் போட்டேன் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா பசியில இருக்கிறவர் கபகபன்னு சாப்பிடுவாரா, அடுத்த காரியத்தை பார்ப்பாரா? அப்படி இல்லாம இந்த விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரா, தான் யாகத்துக்கு அழைச்சிட்டு போகுங்கிற அந்த யாக காரியத்தையே மறந்துட்டு குழந்தையினுடையதான வடிவழகுல ஆகா எப்பேற்பட்டதான திவ்யமான திருமுக மண்டலம், விசாலமான வக்ஷஸ்தலம், தீர்க்கமான மூக்கு, தீர்க்கமான நெற்றி, அந்த விசாலமான நெற்றியில் நடுவுல கஸ்தூரி திலகம், தாமரை போன்றதான திருக்கண்கள், விசாலமான வக்ஷஸ்தலம், தீர்க்கமான கை, ஆச்சரியமான கௌஸ்துபங்கிறதான ரத்னம், எப்படிப்பட்ட சுருண்டிருண்ட குடல் தாழ்ந்த முகத்தான், அழகான சுருண்டிருண்ட கேசங்கள், பழிச்சு இருக்கக்கூடியதான
அவருடையதான கண்கள், கண்ணாடியை படிக்கின்றதான கன்னங்கள், கோவை பதம் போல அவருடையதான திரு உதடு, முத்து போன்றதான பற்கள், மந்தஸ்மிதமான முகம், இப்படி இருக்கக்கூடிய எல்லாரையும் ரமிக்கும்படியா இருக்கக்கூடிய ராமா, ஒன்னு அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைச்சதுன்னா கௌசலைக்கு இல்லவா கிடைச்சது, எனக்கு